ஆசீர்வதித்தாராகட்டும். இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 105 சங்கீதம் 34 நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். ஆம், இந்த சங்கீதமானது தாவீதின் சங்கீதம். தேவனோடு கூட நெருங்கி பழக விரும்புகின்ற மனுஷனாக தாவீதை பார்க்கின்றோம். தேவனும் தாவீதை நேசிக்கின்றவராக வேதத்தில் பார்க்கிறோம். என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். இங்கே சொல்லப்படுகிறது, நான் அவரை தியானிக்கும் தியானம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே எதையோ சிந்திக்கின்றோம். நம்முடைய பிரச்சனைகளை யோசித்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய பலவீனங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறோம், எதிர்காலம் என்னாகும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். பலவிதமான காரியத்தை யோசித்து அதையே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், இன்பமாயிருக்கும், நன்மையாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும் என்று சொல்லி இந்த இடத்தில் தாவீதின் அனுபவத்தை சொல்கிறார். இந்த சங்கீதம் முழுமையாக நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், தேவனுடைய படைப்புகளை குறித்து அவர் சொல்வதாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தேவனால் படைக்கப்பட்ட அந்த சிருஷ்டிகள் எல்லாம் பார்க்கிறார். சிருஷ்டிகரை தியானித்தால் நம் வாழ்க்கை இனிமையாக இருக்கும், நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி அவர் அறிந்தபடினால்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே பலவிதமான காரியம் சிந்தித்து நம்முடைய நாட்கள் விரக்தியாக, வீணாக, சலிப்பாக, சஞ்சலமாய் கடந்து போகிறது. தாவீது வாழ்க்கையிலே பிரச்சனை இருந்தது, தாவீது வாழ்க்கையிலே போராட்டம் இருந்தது, தாவீது வாழ்க்கையிலே வேதனை இருந்தது, வெட்கம் இருந்தது, பலவிதமான சூழ்ச்சி இருந்தது. ஆனால் அவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஆண்டவரை தியானிக்கின்ற மனுஷனாக இருந்தபடினாலே அவன் வாழ்க்கை, அவன் தனிப்பட்ட அனுபவத்தில் இனிதாக மகிழ்ச்சியாக இருந்தது. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட தேவனை தியானிக்கும்படியாக, தேவனை யோசிக்கும்படியான அந்த யோசனைக்குள்ளாய் போவோம். அது நமக்கு இனிதாக, அது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது, தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற அவர் நாமத்தை தியானிப்போம். அது மேன்மையான நாமம். வானிலும் பூவிலும் மேன்மையான நாமத்தை தாவீது தியானித்தபடியினாலே அவன் வாழ்க்கை இனிதாக மகிழ்ச்சியாக இருந்தது. அதுபோல இன்றைக்கும் கூட நம் வாழ்க்கையிலே தேவனை தியானிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் எல்லாம் தாவீது தியானித்து, யோசித்து, சிந்தித்து தன் வாழ்க்கையிலே இன்பத்தையும் மகிழ்ச்சியும் பெற்றது போல நாங்களும் உம்முடைய படைப்பையெல்லாம் யோசித்து, உடைய வார்த்தையெல்லாம் தியானித்து எங்கள் வாழ்க்கையில் இன்பத்தை பெற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மகிழ்ச்சியை பெற எங்களை தாழ்த்து கொடுக்கிறோம். அந்த அனுபவத்தில் எங்களை நடத்துவீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.